வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. விஜய் சேதுபதிய ஒரு ஆக்டரா இல்ல, ஒரு ஆஸ்டா இல்ல, ஒரு டேஷா கூட மதிக்கல அப்படிங்கிற மாரியான சம்பவத்த விஜய் விஷால் பண்ணியிருக்கிறாப்டி. இதுல தனியா பண்ணல. ஒரு பெரிய கூட்டத்த கூட சேர்த்துக்கிட்டு இத பண்ணியிருக்கிறாரு. 1 முறை, 2 முறை இல்ல, 3 முறை இத பண்ணியிருக்கிறாப்டி. இப்ப விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாரு? விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போதே ஒரு மாரி ஒரு பாடி லாங்குவேஜ நக்கலா வச்சுக்கிட்டு தான் பேசுவாப்டி. ஏற்கனவே வந்து "ஆமா தானே" அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் அந்த ஆள் மாறாட்டம் டாஸ்க்ல விஜய் சேதுபதி மாரி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத பேச, அப்புறம் இவரு வந்து இனிமே நான் பேச மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ராஜா ராணி டாஸ்க்ல பார்க்குறோம், ராணவ பார்த்து மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இது இது ஒரு காரணம் கிடையாது. இத நம்ம சொல்ல வரல. பண்ண சம்பவம்னா, பெரிய சம்பவம் அது. முதல்ல எங்க பிரச்சனை வந்தது, சௌந்தர்யா பத்தி 3 இடத்துல வந்து அவ வந்து தப்பா நெருங்குறா, ஆண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வந்தாப்படி. இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, இந்த ரெட் கார்ட் மேட்டர்ல முடிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்களோ அப்படின்னு டவுட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாப்படி. ஸோ இத சொன்ன ஆள் வந்து விஷாலு நெறைய இடத்துல சொன்னாப்படி. ஆனா கேட்கல விஜேஎஸ். மக்கள்ல இருந்து கேள்வி கேட்குறாங்க. கேளுங்க கேளுங்கன்னு ட்விட்டர்ல போட்டு டேக் பண்றாங்க. அப்பயும் கேட்கல. ஆடியன்ஸா போனவங்க இந்த கேள்விய கேட்டதுனால வேற வழி இல்லாம அங்க வந்து விஷால பார்த்து கண்டிக்கல பெருசா. எனக்கு மன்னிப்புலாம் வேணாம்ப்பா. நாகரிகம் கருதி நாகரிகம் கருதி அந்த கண்டஸ்டன்ட்ட பத்தி நீ தப்பா பேசினல, அது என்ன? யார பத்தி நான் சொல்ல மாட்டேன். அது உலகத்துக்கே தெரியும். உள்ள இருக்கவங்களுக்கும் தெரியும் அது. அந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் தெரியும். அத நான் சொல்ல மாட்டேன். நீயே உன் மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டுக்கோ. வெளிய எவ்ளோ பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா? அப்டின்லாம் ஹிண்ட் குடுத்து, எனக்கு மன்னிப்பு வேணாம். எனக்கு வேணாம். நீயே வச்சுக்கோ. நீயே கேட்டுக்கோ. அப்டின்லாம் சொல்ட்டு போனாரு. அந்த தைரியம் தான் இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணதுக்கு அப்புறமும் அன்னைக்கு எபிசோட்ல போய் அவர் பேசினது தர்ஷிகா அண்ட் சாச்சனா கிட்ட, நான் வந்து பார்த்தத தான் பேசினேன். பார்த்து பேசியிருக்கணும் அப்படின்லாம் உருட்டிட்டு இருந்தாப்படி. அப்பயும் கேட்கல. இங்க வந்து அந்த பயம் சுத்தமா போயிடுச்சுல்ல. இப்ப அடுத்த சம்பவம் இருக்கு பாருங்க. மெயின் சம்பவம். போன வாரம் விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் கிட்ட இருந்து வருவோம். பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடே இங்கிருந்து அவங்களுக்கு ஊட்டக்கூடாது. ரூல் பிரேக்கு அப்படின்னு வார்ன் பண்றாரு சாச்சனாவ. சாச்சனா ஒரு டிராமா பண்றாங்க. ஆண்கள் பசியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து போடுறாங்க. இந்த பக்கம் பெண்கள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. விஜேஎஸ் வந்து நமக்கெல்லாம் தெரியுது சாச்சனா பண்றது டிராமான்னு. ஆனா விஜேஎஸ் வந்து பாராட்டுறாரு. பாராட்டிட்டு சாக்லேட்லாம் வாங்கி குடுத்தாரா? அன்னைக்கு நைட்டே இந்த விஷால் என்ன பண்றான், பிக் பாஸ் ஊட்டவே கூடாதுன்னு சொன்னார்ல. எதுக்கு நான் கிராசரி டாஸ்க் 2ஆ வைக்கிறேன். 1ஆ வச்சுட்டு போவனே அப்படின்லாம் சொன்னார்ல. இங்க 2ஆ டாஸ்க் வைக்கிறாங்க. போய் திருடி ஒரு பெரிய கூட்டத்த கூட்டிட்டு, அதுல தான் சாச்சனாவும் இருந்தாங்க. முதல் முறை பண்ணும்போது. ஆக்சுவலி 2வது முறை பண்ணும்போது. முதல் முறை வந்து அதுக்கு முன்னாடி நடந்துச்சாம். அது நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்படல. லைவ்ல கூட வரல. இது 2வது நாளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அந்த கூட்டத்துல பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா, தர்ஷிகா, ஆனந்தி, அருணு, சாச்சனா. அப்புறம் ரயான வந்து சேர்த்துக்கிட்டு ஒண்ணு பண்ணாங்களா? இது 2வது முறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா எவிடன்ஸோட பார்த்தீங்கன்னா 2 குறும்படங்கள் இருக்கு. இப்ப அப்ப வந்து விஜேஎஸ் வந்து சாச்சனாவ பாராட்டுனாலும் ஒண்ணு சொன்னாரு. கேம்ல வந்து ரூல் பிரேக் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னாரு. லைட்டா சொல்லிட்டு போனார்ல. லைட்டா சொல்லிட்டு போறாரு. ஈஸியா ஏமாத்திடலாங்கிற தைரியத்துல தான் சாச்சனாவும் அதுல போய் கலந்துக்கிட்டாங்க. விஷால் அத பண்ணலாமா? அன்னைக்கு நைட்டே கிராசரிஸ திருடி இருட்டு கடை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிடுறாங்க. இது ஒரு முறை. அதாவது எவிடன்ஸோட இருக்கிறது. அதுக்கு அப்புறமா நேத்து நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்து முத்துக்குமரன் கிட்ட சொல்லும்போது, முத்துக்குமரன் ஷாக் ஆவுறாரு. இவங்க வந்து இருட்டு கடை பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, "என்னது பிரியாணியா?" அப்படிங்கிறாரு. முத்துக்குமரனுக்கு இப்ப தான் தெரியுது. மஞ்சரி சொல்றாங்க, "ஆமா தர்ஷிகா வந்து புலம்பிட்டு இருந்தா. ஒரு வேளை இருட்டு கடை பிரியாணி வெளிய போயிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்புறா." அப்படின்னு சொல்லும்போது தான் ஷாக் ஆவுறாரு. அப்ப முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொல்றாரு. 9 பேருடைய ப்ரொவிஷன எடுத்து 5 பேர் திருடி சாப்பிடுறீங்களே! உள்ள குத்தலையா? அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி குத்தம்? இருந்தா தானே குத்தம். இதுல வேற இவனுங்க அருணும் சரி, விஷாலும் சரி, இந்த மாரி ஏன்டா முதுகுல குத்துறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் பேசும்போது, இண்டஸ்ட்ரியே அப்படிதான்பா. முதுகுல குத்துனா தான் இங்க நிக்க முடியும், பொழைக்க முடியும். இங்க ஆக்டிங் பண்ணோம், இல்ல இண்டஸ்ட்ரியில வந்து ஆக்டரா இருக்கணும்னா முதுகுல குத்தணுமா. அத வந்து அவங்க கத்து வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கட்ட எங்க நேர்மைய எதிர்பார்க்கிறது? அவனுக்கு எப்படி உள்ள குத்தும்? சரிங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, இதுவே பெரிய தப்புங்க. இது வந்து போன வாரம் விஜேஎஸ் எபிசோட் முடிஞ்சதும் பண்ணானுங்க. இன்னும் 1 வாரங்குதுன்ற தைரியத்தில பண்ணிட்டானுங்க. அப்புறம் மறந்துருவாங்க அப்படின்னு நெனச்சு பண்ணிட்டாங்கன்னு கூட விட்டுடலான்னு பார்த்தா, நேத்து நேத்து தான் இந்த மஞ்சரிக்கும் தெரியுது இது. முத்துக்குமரனுக்கு தெரியுது. நேத்து நைட்டு திரும்பவும் பண்றானுங்க. இருட்டு கடை பிரியாணின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் இந்த முறை. இந்த முறை சாச்சனா இல்ல அந்த லிஸ்ட்ல. 5 பேர் கொண்ட குழு. விஷாலு, அருணு, ஆனந்தி, தர்ஷிகா, அன்ஷிதா.
இந்த அன்ஷிதா அம்மா தானே சொன்னாங்க, சாப்பாடு விஷயத்துல என்ன குறை சொல்லாத சாச்சுனா, நான்லாம் சாப்பாடு விஷயத்துல நாங்கள நான் அன்னைக்கு வீடியோலயே சொல்லியிருக்கேன். நீங்க வேணா எடுத்து பாருங்க. இங்க நம்ம சேனல்ல தான் இருக்கு. இதோட இது முடிய போறதில்ல. ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாசிட்டிவா அன்ஷிதாக்கு ஏத்த மாரி முடிச்சிருக்காரு விஜேஎஸ். ஆனா இது நாளைக்கு திரும்பவும் நடக்க போகுது. அப்ப அன்ஷிதாக்கு பாசிட்டிவா இது இருக்காது. அன்ஷிதாக்கு எதிரா தான் இது இருக்கும் அப்படின்னு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தெரியுதா? சாப்பாடு விஷயத்துல நான் அப்படியெல்லாம் பாரபட்சம் பார்க்க மாட்டேன்னு சொல்ற ஆளு, திருடி சமைக்கிறாங்க. 2 வீடியோ குறும்படங்கள் இருக்கு. முந்தின நாள் நாங்க சமைச்சு சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வாக்குமூலம் இருக்கு. சரி வாக்குமூலத்த கூட ஓரமா வைங்க. இந்த 2 குறும்படம் இருக்குல்ல, அதாவது விஜேஎஸ் ஷோ முடிச்சுட்டு போறாரு. 1 வாரம் கழிச்சு தான் வருவாரு. அன்னைக்கு பண்றானுங்க ஒரு தப்ப. இப்ப நாளைக்கு வரப்போறாருன்னும் போது, இன்னைக்கு நைட் எப்படிங்க பண்ண தைரியம் வருது? நாளைக்கு வரப்போறாரு விஜேஎஸ் மீட் பண்ணணும். இன்னைக்கு நைட்டு திருடி சமைச்சு சாப்பிடுறாங்க. அத நக்கலா வேற ஆனந்தி வேற அங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நாளைக்கு சம்பவம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி யாராவது இது மாரி செஞ்சிருக்காங்களா? எந்த சீசன்லயாவது? அப்படின்லாம் அவங்க பேசுறாங்க. இது என்ன சாதனையா? இது சாதனையா இது? இந்த மாரி கமல் சார் இருந்தாருன்னா செய்கையே வேற மாரி இருக்கும். கமல் சார் மேல வேற விமர்சனங்கள் இருக்கு போன வருஷம் நடந்த விஷயத்துக்காக. ஆனா இந்த மாரி சம்பவத்தெல்லாம் சும்மா விட மாட்டாப்டி. கீழ்ச்சி தொங்க விட்டுருப்பாரு. இல்ல தைரியம் வந்திருக்குமா முதல்ல இவனுங்களுக்கு? அது எப்படிங்க 1 வாரம் கழிச்சு வரப்போறாரு அப்படிங்கிற தெனாவெட்ல கூட ஒண்ணு பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்கங்க. நாளைக்கு வரப்போறாரு மீட் பண்ணணும் போது நைட் எப்படிங்க திருடி சாப்பிட மனசு வருது? அப்பன்னா என்ன விஜேஎஸ வந்து ஒரு டேஷா கூட மதிக்கல அப்படின்னு தானே அர்த்தம். ஒரு மண்ணா கூட மதிக்கல. மதிச்சிருந்தா எப்படி அந்த தப்ப பண்றாங்க? இதுல முத்துக்குமரன வேற நக்கல் பண்றாங்க. அவன் ரூல்ஸ்லாம் பேசுறான் அப்படின்னு. இப்படி அப்பட்டமா ரூல் பிரேக் பண்ணுவாங்க. 5 பேர் வந்து இதுல அருண் சொல்றாரு. அந்த ரைஸ சாப்பிட்டுட்டு சொர்க்கமா இருக்கும். சொர்க்கமா இருக்குமா இப்ப போய் படுத்தா. ஏன்டா கொஞ்சம் கூட குத்துறியாடா மத்தவங்களத திருடி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திருடி சாப்பிடலங்க இவனுங்க. திருடி சமைச்சு அங்க கிச்சன்ல எடுத்துட்டு போயிட்டு வெளிய கார்டன்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. பிக் பாஸையும் மதிக்கல, மக்களையும் மதிக்கல. மக்கள் கூட பாருங்க அவனுங்க கண்ணுக்கு இப்ப தெரிய போறதில்ல. பிக் பாஸ் பேசுறாரு. விஜேஎஸ பாக்குறாங்க. அவங்க 2 பேருக்கு என்ன மரியாதை? நாங்க இப்படிதான் பண்ணுவோம். உன்னால முடிஞ்சத புடுங்கிங்கடா அப்படின்னு சொல்ற மாரி தானே இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். இப்ப இதையும் விஜேஎஸ் வந்து கேட்க மாட்டாரா? இப்ப யாராவது மக்கள் வந்து லைவ்ல பார்த்துட்டு வந்து அங்க போய் உள்ள போய் உட்கார்ந்து அங்க மைக் வாங்கி கேள்வி கேட்டாதான் இவரு கேட்பாருன்னா இவரு ஆஸ்டா முதல்ல. இதை விட ஒரு ஆஸ்டை யாராவது கேவலப்படுத்த முடியுமா? எந்த இண்டஸ்ட்ரியில எத்தனை இண்டஸ்ட்ரியில நடக்குது? இந்த பிக் பாஸ் ஹிந்தி, கன்னடா, மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது இதை பண்ணிட முடியுமா? ஆனா இங்க பண்றான். சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் குழஞ்சி விஷால் நவ என்டர்டைனர் மாதிரி வந்து அப்படியே தூக்கி நிப்பாட்டினார்ல, அதுக்கு தான் செருப்படி கொடுத்துருக்குறான். செருப்படியை விட இன்னும் கேவலமா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தான் சொல்லணும். நமக்கு அவ்வளோ கேவலமா போக விரும்பல. ஆனா அவனுங்க அப்படிதான் பண்ணிருக்கிறானுங்க பாருங்க. எந்த இண்டஸ்ட்ரியிலாவது எந்த கண்டஸ்டன்டாவது இப்படி பண்ண முடியுமா? ஆனா இங்க பண்ணிருக்கிறாங்க. விஜேஎஸ் என்ன பண்ண போறாரு? இன்னைக்கு இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும். பண்ணாம போனார்னா அவர் பாவம்லாம் சொல்றதுக்கு இல்ல, வேஸ்ட் அப்படின்னு தான், சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.